Hello friends, Pebbles Tamil, Gobi Sudha Kovi Samiyal, Gobi Sudha Kolam and Rangoli channel viewers அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பொங்கல். அதாவது என்னன்னா மிளகு பொங்கல் நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை பொங்கல். மிளகு பொங்கலுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கொச்சு. இது வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து கத்திரிக்காய் இல்லாமல் செய்வாங்க, ஒரு சிலர் மொச்சை குழம்பு அதாவது மொச்சை கொட்டையை வச்சு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு மொச்சை அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா பச்சையாகவே கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு அதை வந்து வேக வச்சு செய்ய போகிறேன். இது கூட ஒரு பொடி ரெடி பண்ணி நம்ம செய்யணும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா பொங்கல் பானையில் தான் செய்ய போகிறோம். அதாவது பொங்கல் பானை வந்து வெண்கல பானை எடுத்துக்கலாம், செம்பு பானை, இன்னொரு மண் பானை எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பொங்கல் பானை அதாவது வெண்கல பானையில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வெண்கல பானைக்கு வந்து திருநீர், குங்குமம், மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து திருநீர் எடுத்துக்கலாம். திருநீர் எடுத்துகிட்டு அதாவது 3 விரல், இந்த 3 விரல் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம இனிப்பு ஒன்று மிளகு செய்ய போகிறோம். இந்த இதுக்கும் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம திருநீர் பூசிட்டோம். அடுத்தது சந்தனம் அல்லது மஞ்சள் எடுத்துக்கலாம். இது வந்து என்ன மோதிர விரலில் தான் நம்ம வைக்கணும். நான் வந்து என்னென்னா இப்போ நம்ம வீடியோ உங்களுக்கு பழகணும் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் மஞ்சள் கொத்து கிடைக்கல. நம்ம என்னென்னா செய்கிறப்போ இந்த மஞ்சள் கொத்தை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கணும். இதை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ அந்த ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால நான் வந்து அதாவது திருநீர், சந்தனம், குங்குமம் வச்சு காமிச்சிருக்கேன். எப்போவுமே என்னென்னா பொங்கல் செய்கிறப்ப என்னென்னா நம்ம அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா முழுசாக நம்ம தண்ணி ஊற்றி நிறச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் பொங்கலே செய்ய ஆரம்பிக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது சர்க்கரை பொங்கலுக்கு வெண்கல பானை எடுத்துட்டோம். அது இது ஃபுல்லாக அதாவது என்னென்னா நிறக்க நம்ம தண்ணி விட்டுருக்குறோம். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு அரிசியினோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் வந்து அரிசி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதை வந்து ஒரு 2-3 டைம் அதாவது ஒரு டைம் மட்டும் கழிஞ்சிக்கோங்க. மீதி வந்து அதாவது என்ன செகண்ட் டைம் கழியிறப்போ அந்த தண்ணி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம 250 கிராம்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டு டைம் கழிஞ்சிக்கலாம். கழிஞ்சு அந்த தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அரிசி வந்து 2 டைம் கழிஞ்சிட்டு இது 3வது தண்ணி. இந்த தண்ணி வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இந்த தண்ணி அதாவது வலிய ஊற்றிருக்கிற தண்ணியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம பால் சேர்க்க போகிறோம். ஏன்னா பால் சேர்த்தா தான் பொங்கி வரும். ஏன்னா முன்னெல்லாம் அறுவடை செஞ்ச அரிசிக்கும் இப்போ இருக்கிற அரிசிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்போல்லாம் வந்து ஒரு டைம் கழிஞ்சிட்டாவே அந்த கழிஞ்ச தண்ணியை ஊற்றிட்டாங்கன்னா நல்லா பொங்கி வரும். இப்போலாம் பார்த்திங்கன்னா பொங்கி வரதில்லை. அதனால தான் நம்ம இன்றைக்கி பால் சேர்த்துறோம். பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். இதுக்கடையிலேயே நம்ம பாசிப்பருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டா சர்க்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே என்னென்னா பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து என்னென்னா வெல்லம் எவ்வளோ எடுக்கணும்னா 280 கிராம்ஸ்க்கு வந்து மொத்தமாக எடுத்துருக்குறோன்னா இதுக்கு வந்து மினிமம் வந்து என்னென்னா ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கம்மியாக தேவைப்படுதுன்னா நீங்கள் கரெக்டாக வந்து 280 கிராம்ஸ் ஈக்குவலாகவே எடுத்துக்கலாம். நம்ம வறுத்துட்டு 1-2 இருக்குது. அதை வந்து தேவைன்னா எடுத்துருங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதை தண்ணி ஊற்றி 2 டைம் கழிஞ்சிட்டு இந்த தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இருக்கிற தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக இந்த அரிசியில் இருக்கிற இந்த தண்ணி இருக்கணும். அதாவது இந்த தண்ணி தான் வந்து ஆக்சுவலாக பொங்கி வரும். ஆனால் இப்போ இருக்கிற அரிசியில் பொங்கி வருது இல்லைங்கிறதுனால நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சரிசி பொறுத்த வரைக்கும் ஊறணுங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு நம்ம ஒரு 100 ml அளவுக்கு பால் விட்டுக்கலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதித்து வரணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா பச்சரிசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஊற வைக்காமல் இருந்தால் தண்ணி மட்டும் நிறையா விட்டாவே நிறையா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்மளுக்கு இந்த அரிசியை ஜஸ்ட்டு கழிஞ்சிட்டு அப்படியே வச்சாவே போதும், நல்லா ஊறிடும். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கி வர ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொங்கு பானையில் எப்போ பொங்குனே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் வந்து என்னென்னா திடீர்னு தான் வந்து தெரியும். அதனால் இப்போ சிம்மில் வச்சிங்கனாலும் பொங்காது டக்குன்னு. இது அப்படியே நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா பொங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இதான் வந்து கிழக்கு பக்கமாக பொங்கிருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு போட்டோம். இதை வந்து நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுடுங்க.
ஏன்னா மேலே பொங்காதுங்கிறதுனால கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தேவைங்கிறப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாசி பருப்பு என்னென்னா அரைவாசி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து வேக வைக்கிறப்ப என்னென்னா நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா 280 கிராம்ஸ், அதாவது 300 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். பொங்கல் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கிறப்பவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னாகனா நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கல் தாளித்து விட்டுக்கலாம். அதுனா திராட்சை, முந்திரி, நெய். இப்போ நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பொங்கலுக்கு எப்போவுமே நெய் போட்டால் தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நல்லா பலூன் மாதிரி உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பொங்கலுக்கு தேவையான பொருள்கள், நம்ம 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே பாத்திரத்தில் 2-3 டைம் களைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மிளகு பொங்கலுக்கு எப்போவுமே என்னென்னா தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா எப்போவுமே பொங்கல் செய்கிறப்போ வலிய ஊற்றி வைக்கணும். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால், அதாவது 1 டம்ளர் எடுத்திங்கன்னா நம்ம 3.25 அளவுக்கு தண்ணி விடணும். அதாவது 1:4 கொஞ்சம் கம்மியாக விட்டுப்போங்க. அதான் வந்து கையில் வந்து, அதாவது ஒரு கரண்டி எடுத்துட்டுனா அப்படியே நிற்கும். அந்த அளவு தான் தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மிளகு பொங்கலுக்கு. இதில் வந்து என்ன, பொங்கல் பானையில் நம்ம கரெக்டாக அளவை வந்து செய்ய முடியாது. கொஞ்சமாக அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி அரிசி பருப்பு வச்சுருக்கோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அதாவது கிளறி விட்டுக்கோங்க. பொங்கி வர டைமில் நம்ம மேலே இருக்கிற நுரையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு தனி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இது என்னென்னா சிம்மில் கொஞ்சம் டைம் ஆகும். ஆக்சுவலாக பொங்கல் செய்கிறப்பவே வெண்கல பானை ஆகட்டும், எந்த இதுலேயும் நம்ம செஞ்சாலுமே இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே வந்து நியூ லேர்னர்ஸாக இருந்துச்சுன்னா பொங்கல் டைமில் நீங்கள் குக்கரில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பானைக்குன்னு வந்து நிறையா மெத்தட் இருக்குது. நம்ம 20 மினிட்ஸ் வந்து வேக வச்சுருக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு. மிளகு பொங்கலுக்கு தாளிக்க வேண்டிய பொருள்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 2 ஈர்க்கு கருவேப்பிலை, இது கூட ஒரு 15 முந்திரியை நல்லா உடச்சி வச்சுக்கலாம், 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய இஞ்சி. நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பெருங்காயம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இறக்குறப்போ பெருங்காயத்தை போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம மிளகு பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறாயிடுச்சு. இப்போ அப்படியே இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதாவது கொட்ஸுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து என்னென்னா எந்த கத்திரிக்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 30 செகண்ட் வறுத்ததுக்கப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டால் சீக்கிரம் வறுபட்டுரும். ஏன்னா இந்த பொடி வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நம்ம ஜஸ்ட் அப்படி டைரெக்டாக பண்ணுறதுனால எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பு போட்டோம். அடுத்து உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, வெந்தயம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இவ்வளோ தான் ஆட் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா கசப்படிச்சிடும். வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இது கூட வரமிளகாய் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துட்டோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொட்ஸுக்கு வந்து என்ன, பெருங்காயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். பேன் காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு சிலர் வந்து கட் பண்ணி போடுவாங்க. நம்மனா அப்படியே டைரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காயில் பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மொச்சை இதையும் வேக வச்சுருக்குறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன, கொட்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இந்த மொச்சை இல்லாமல் செய்யலாம், கத்திரிக்காய் மட்டும் போட்டு செய்யலாம், பாசிப்பருப்பு இல்லாமையும் செய்வாங்க. நிறையா வெரைட்டி இருக்குது. நம்ம இன்றைக்கி மொச்சையும் ஆட் பண்ணி செய்கிறப்போ என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துக்கலாம். புளி வந்து நல்லா ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். இது என்னென்னா 3/4 வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி விட்டுக்கலாம். அதாவது லெமன் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதே 2 தக்காளி போட்டிங்கன்னா இவ்வளோ புளி தண்ணி தேவை கிடையாது. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி பவுடர் வந்து நம்ம போடணும். அதாவது இதுக்கு ஒரு சாம்பார் பொடி பண்ணியிருக்கோம். அதாவது வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா விதை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொட்ஸுக்கு இந்த பொடி தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இப்போ வச்சுருக்கோம். இந்த பொடி வந்து நீங்கள் சாம்பார் செய்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புளி சாதத்துக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து என்னென்னா திக்காகிடும் கொஞ்சம். இதே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டதுனால இது பார்த்திங்கன்னா திக்காயிரும். ஆல்ரெடி பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம், பாசி பருப்பை. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு போட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பார்க்குறதுக்கு வேகாத மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா வளர வேக வச்சிருக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொட்ஸு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், மொச்சை இது ரெண்டுமே வந்து இந்த கொட்ஸுக்கு வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மிளகு பொங்கலுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சர்க்கரை பொங்கல், மிளகு பொங்கல், கத்திரிக்காய் கொட்ஸு ரெடி. நம்ம இன்றைக்கி செஞ்சது பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், மிளகு பொங்கல், கொட்ஸு இந்த 3மே நம்ம செஞ்சோம். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோபி சுதா கோவை சமையல் நீங்கள் ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மார்கழி மாதம் பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா கோலம் போடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கோபி சுதா ரங்கோலி சேனலையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.